ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென்று அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து உயிரும் உனக்கு சொந்தமில்லை என்று உணர்ந்து பறந்து செல்வது தான் வாழ்க்கை அப்படின்றத உங்களுக்காக கொண்டு வந்தேன். வாழ்க்கைன்றது அவ்வளோதான், சிம்பிளாக இந்த ஒரு 4-5 வரிகள்லேயே முடிச்சிட்டாங்க. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வாழ்க்கைனா அவ்வளோதாங்க, அடுத்த நிமிஷம் கணிக்க முடியாதது. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஸோ எதையும் கண்டு துவண்டு போகாதீங்க. இதே இல்லைனாலும் இன்னொன்று நமக்கு நடக்கும் அப்படின்ற மனசில் தைரியத்தோடு இருங்க. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ எதையும் கண்டு துவண்டு போகாமல் வாழ்க்கையில் முன்னேறி போவோம். நம்ம பிறக்கும்போது எதை சாதிச்சு பிறந்தோன்றது முக்கியம் இல்லை, நம்ம சாகும்போது எதை சாதிச்சுட்டு இறந்தோன்றதை நம்ம ஊர் சொல்லணும். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏமா, அப்போ உங்க வீட்டுக்கார தேடிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா 2 பேரும்? ஆமாங்க. ஏமா, வாரதான் வரீங்க, ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே. நீங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம கிளம்பி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா இல்லையா? அடபாவி கேட்டாளா குந்தாணி சிரிக்கி, எப்போ பார்த்தாலும் நான் தான் பண்ணுவேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், அப்படி இப்படி நான் ஆடி அவரக்க அறுத்துட்டேன். அப்பயே சொன்னேங்க சாரு, ஆனால் இவத்தை கேட்கவே இல்லை. என்னம்மா, எதுவும் வீட்டில் பிரச்சனையா இல்லை எதனாலும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்தீங்களா? இன்ன வரைக்கும் உங்களை காணலை. உங்கள் வீட்டுக்காரும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, உங்கள் மாமியார் வீட்டிலேருந்தும் எதுவும் சொல்லலை. அவங்களுக்கெல்லாம் நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செத்தாலும் பிரச்சனை இல்லை. நேற்றுலேருந்து நாங்கள் ரோடாக திரியிறோங்க. இன்ன வரைக்கும் எந்த தகவலும் எங்களை பற்றி யாருக்கும் கேட்டுக்கிற மாதிரி தெரியலைங்க. சரி, வரும்போது வெறுங்கையோட தான் வந்தீங்களா? உங்கள் ஃபோன் எதுவும் இருந்தால் அந்த ஃபோன் கூட கூப்பிடலையா? அது ஏங்க சாரே கேட்குறீங்க? நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோங்க, அந்த பிரிட்ஜில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பின்னாடி திரும்பி பாருங்க உங்களை யாரோ கூப்பிட்றான்னு சொன்னாங்கங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பைய பிடுங்கிட்டு போயிட்டாங்க, இவளையும் தள்ளி விட்டு. அட கடவுளே, என்னம்மா இது? ஏதோ என் கண்ணுக்கு தென்பட்டதுனால உங்களை எப்படியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லை நீங்கள் வேற எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா என்ன பண்ணுறது? இல்லை வேற யாரோ தப்பானவங்க கைக்கு போயிருந்தா என்ன பண்ணுறது? பாருங்க, என்னைக்குமே ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளியே வரணுன்றதை மட்டும் யோசிக்கவே கூடாது. எந்த பொண்ணாக இருந்தாலும் வெளியே நம்ம உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். வெளியே போய் வீடு வரோன்றதே அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஆணாலேயே வெளியே போயிட்டு வர்றதுன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்துட்டு அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தது ரொம்ப தப்புமா. இனிமேல் இந்த மாதிரி தப்பை மட்டும் வாழ்க்கையில் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? ரைட்டர் வந்ததுக்கப்புறம் உங்களோட பொருள் எங்கே மிஸ் பண்ணீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்க. அதை நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க பார்க்குறோம். இப்போ உங்கள் வீட்டுக்காரோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதை வச்சு நாங்கள் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் ஏன் சார் இங்கே நிற்கிறோம்? அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. என்னம்மா நீங்கள் இதெல்லாம் கூட தெரியாமையே அங்கேருந்து கிளம்பி வந்தீங்க? அப்போ எந்த நம்பிக்கையில் வந்தீங்க? அமைதியாக இருந்தால் என்னம்மா அர்த்தம்? எந்த நம்பிக்கையிலமா வந்தீங்க? எப்படியாவது அவன் பண்ணுற களவணித்தனவ கையும் களவுமா பிடிக்கணும்னு தானே இவ கூட வந்தேன். என்னது? இல்லைங்க, தம்பி எப்படி கண்டுபிடிச்சிடலான்னு தாங்க வந்தோம். ஏம்மா, இது உங்க ஊர் மாதிரி இல்லம்மா, இது பறந்து விரிந்த ஊர், சரிங்களா? இதுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதுல எந்த ஊரு எங்கன்னு தெரியாது, புரியும்? நாங்களே இங்கே பல வருஷமா இருக்கோம், எங்களுக்கே இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா வழி மறந்து போயிடுறோம். அப்படி இருக்க சமயத்துல நீங்க இங்க இந்த மாதிரி வர்றது தப்பு. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க வீட்டுக்காரோட ஃபோன் நம்பரு, ஆஃபீஸ் அட்ரஸ் இல்ல ரூம் அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தெரியாதுங்க, ஃபோன் நம்பர் தான் தெரியும். சரி, அதையாவது கொடுங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சரிங்க. ஏட்டு ஃபோன் கொடுங்க. ஏண்டி, எந்த சாமி புண்ணியமோ நம்ம இந்த இவர்கிட்ட மாட்டணும். ஐயோ, வேற எங்கிட்டாவது இவர் சொல்ற மாதிரி போயிருந்தோன்னா என்ன ஆகுறது? ஐயோ ஆண்டவனே, நினைச்சு கூட பார்க்க முடியலடி.
ஏமா கொட்டேஷன் முடிச்சிட்டிங்களா? கொடுங்க. இந்த கொட்டேஷன் சார்? அம்மா நான் வெளியே போறேன், இதை முடிச்சிருங்கன்னு சொன்னேன்ல, அதுதான். இங்க பாருங்க, நான் என் வேலையை முடிச்சுட்டு தான் நான் உங்க வேலையை முடிச்சு கொடுக்க முடியும். என் வேலையை என்ன பெண்டிங்ல கிடக்கு, அதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு முடிக்கணும். அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்ப சொல்லிட்டு போனேன், இன்ன வரைக்கும் செய்யாம என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க பாருங்க சார், நான் ஒன்றும் உங்ககிட்ட சம்பளம் வாங்கல, சரிங்களா? நீங்கள் எப்படி இங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு ஒர்க்கரோ அந்த மாதிரி தான் நானும் ஒர்க்கரு. என் வேலையை தான் நான் செஞ்சு தான் செய்ய முடியும். அப்புறம் மேனேஜர் வந்து என்னைய திட்டினா அப்புறம் நான் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா? இங்கே பாருங்க, இந்த திமிரு பேச்செல்லாம் இங்கே பேசிட்டு இருக்காதீங்க. வேலை நாங்கள் சொன்னா நீங்க செய்யணும். உங்களை விட சீனியர் நான். அது எப்படிங்க சீனியர்னு சொல்றீங்க? நான் வந்து நீங்க சீனியரோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் என் வேலையை முடிச்சுட்டு தான் நான் செய்ய முடியும். நான் கை நீட்டி சம்பளம் வாங்குறேன்னா அதுக்கு ஏத்தப்பல செஞ்சுதான் ஆகணும். ஹலோ என்ன ஆச்சு? சார் நல்ல ஆளை வேலைக்கு எடுத்து போட்டிருக்கீங்க சார். ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல சார். ஒரு வேலையை உருப்படியா செய்யறது இல்ல சார். இவர் என்னை பத்தி பொய்யா கம்ப்ளைண்ட் பண்றாரு சார். இதுக்கு தான் சார் சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை போடணும்னு. நீங்க பாட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களை சும்மா வேலைக்கு போட்டுட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க உருப்படியா. சார் பொய் சொல்லாதீங்க சார். நான் எந்த வேலை உருப்படியா பண்ணாம இருந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, நீங்க முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. ஒருத்தர் என்ன முதல்ல நடந்துச்சு அதை சொல்லுங்க. சார் இவங்கெல்லாம் வேலைக்கு செட் ஆக மாட்டாங்க சார். வேலையை விட்டு தூக்குங்க சார். சார் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க சார், அதுக்கப்புறம் நீங்க என்னை வேலையை விட்டு தூக்கலாம். ப்ளீஸ் கீப் குவைட். சொல்லுங்க சார். இவங்கெல்லாம் வேலைக்கு செட் ஆக மாட்டாங்க சார். ஒரு வேலை சொன்னா செய்யணும். அதுக்கு கூட கணக்கு பார்த்துட்டு செஞ்சாங்கன்னா அப்புறம் எப்படி சார்? சார் நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இவர் பாட்டுக்கு ஒரு பெரிய பண்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஏகே கம்பெனிக்கு வந்துட்டு கொட்டேஷன் கொடுக்கணும், அதனால இது ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு தானே சார் நான் பண்ண முடியும். இவர் வெளியே போகணுன்றதுக்காக நான் எப்படி சார் அதை முடிக்க முடியும்? ஏன் சார், நான் கம்பெனி விஷயமா தான் நான் வெளியே போனேன். சொல்லாதீங்க சார். உங்க பர்சனல் இஷ்யூவா போயிட்டு நீங்க இப்படி மாத்தி பேசாதீங்க. இங்க பாருங்கம்மா, அவர் சொன்னா அந்த வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது எப்படி செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியும்? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் கை நீட்டி சம்பளம் வாங்குறேன் சார். அப்ப நான் என் ஒர்க்கை முடிக்க வேணாமா? இந்த கொட்டேஷன் பாக்குறதுக்குள்ள நான் என் ஒர்க்கை முடிக்கலன்னு நீங்க திட்ட மாட்டீங்களா? இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. குடுக்கற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்கல்ல. இங்க பாருங்க, இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, சரிங்களா? இது ஆஃபீஸு. இங்கே நாங்கள் எல்லாருமே ஒர்க் கொடுப்போம். அதையும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்க சார். முதல்ல இந்த எதிர்த்து பேசாத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல ஒன்று சொன்னா சரின்னு சொல்லி பழகுங்க. இதுங்கெல்லாம் வேலைக்கு செட் ஆகாதுங்க சார். வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிச்சிருக்கும், அதனால இங்கே வந்து நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏமா ஒரு வேலையை உருப்படியா செய்யலைன்னா அப்புறம் அப்படிதான் பேசுவாங்க. என்ன சார் பெரிய வேலைன்னு இருக்கீங்க? இந்த வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம். முதல்ல நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். ஏமா ஒவ்வொருத்தர் இந்த வேலை கிடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீ என்னம்மா கிடைச்ச வேலையை இப்படி தூக்கி வீசுற? ஏன் சார், என்னைக்கா இருந்தாலும் ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம செய்யற ஒர்க்குக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை அந்த இடத்துல இருக்கணும். மரியாதை இடத்துல எப்படி சார் வேலை செய்வாங்க? இன்னத்துக்கும் நான் வந்து 2 நாள் தான் ஆகுது, அதை பண்ணி இதை பண்ணுன்றீங்க. நானும் என்ன முடிஞ்ச வேகத்தை நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். எதுவுமே பண்ணாத மாதிரி செய்யறதெல்லாம் நாங்கள் கிரெடிட்லாம் அவருக்கா? என்னால் முடியாது சார். ஏன்னா வேலையை விட்டு நின்றுக்கிறேன் சார். அதான் அவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் வேலைக்கு லாக்கி இல்லைன்னு. அவரே ரொம்ப லாக்கியானவராக இருந்து அவரே செஞ்சுக்கிட்டோம். இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஏவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேங்க. போலீஸா? என்னடா இது, என்ன போலீஸ் தான் ஃபோன் பண்றாங்க? ஐயோ என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க சார். உமா சாந்தான்றவங்களை உங்களுக்கு தெரியுமா? உமா சாந்தாவா சார்? என் ஒய்ஃபும் என் மாமியார் தான் சார். ஏங்க அவங்க இங்கேதான் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓகே சார், நான் இந்த உடனே வரேன் சார், இந்த உடனே வரேன். சீக்கிரம் வாங்க. என்னடா இது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனு? ஐயோ என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. சாமி, பெருசாக நான் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் என் பையனுக்கு கூட ஜாதகம் பார்த்து கட்டி வைக்கல. ஏதோ அவன் விருப்பப்பட்டுட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணோம். கடைசியில் அப்படி இப்படின்னு ஆகி கல்யாண மேடையில் கூட நம்ம நின்று தாலி எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. சரி, அதெல்லாம் கூட விட்டுட்டு இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. தினந்தோறும் சண்டைன்னு சண்டையாகவே இருக்குது. மனசே தாங்க முடியல. ஏண்டா வீட்டில் இருக்கோன்னு இருக்குது. எல்லாரும் வீட்டில் இருக்கிறதே எதுக்கு? நிம்மதின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா நிம்மதியே இல்லை.
கல்யாணம் என்னைக்கு இவனுக்கு முடிஞ்சதோ அதுலேருந்து வீட்டில் கஷ்டம் ஏதாவது ஒரு குட்டி குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? எதனால தான் இந்த பிரச்சனை நடக்குது? அதை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அம்மா எல்லாமே சொன்னாங்க. கொஞ்சம் குடும்பத்தில் அங்கங்கே சலசலப்பு இருக்குது. கண் திருஷ்டி ஓமளப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைம்மா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது. அந்த காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க? இல்லைம்மா, நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்கள தப்பான வழியில் யாரோ வழி நடத்துகிறாங்க. அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிற வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு போக வேண்டிய தருணத்துலேயும் அவங்க இருக்காங்க. அப்பா வழி நடத்துறதுக்கு யார் இருக்கா? அவங்க அம்மா தான் கூடயே இருக்காங்க. அப்புறம் சகுனியை வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குத்துது குடையுதுன்னா என்ன பண்ணுறது? என்ன சாமி சொல்கிறீங்க? பெத்தவை எப்படி ஒரு புள்ள வாழ்க்கைக்கு சகுனியாக மாற முடியும்? அம்மா, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் நல்லாம இருக்கிறதும் அவங்க பெத்தவரோட நம்ம ஒரு நல்லது கெட்டதுக்கு போகலாம் வரலாம், ஒரு சின்னதாக பேசலாம் வைக்கலாம். ஆனால் கூடயே இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் உங்கள் மருமகளை திட்டுவீங்க, இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்க புருஷன் முன்னாடி ஏதோ சண்டையாக இருக்கும், அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரிவு இருக்குது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் இந்த வயசுலேயும் எங்கள் பையன் அம்புட்டு தூரத்தில் போய் வேலை பார்க்குதேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரை விட்டு கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் அது வெளியே கூட வரலை எங்கள் வீட்டு வாரிசு. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் அவங்கள இப்படி பெரிய மாதிரி சொல்கிறீங்களே, எப்படி சாமி? புரியுதுமா, ஆனால் நேர கிரகம் அப்படி இருக்குது. கட்டம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அவங்கள கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்படி இல்லையா நீங்கள் அவங்கள தனி கொடுத்தன வைங்க. அந்த அம்மாவை அவங்க கூட அண்ட விடாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தப்பான அவங்க அம்மா ஏற்றி விடுறது அவங்க குடும்ப வாழ்க்கையை அழிவுக்கு காட்டக்கூடியதா ஒரு நிலைமையில இப்போ அவங்க இருக்காங்க. இதுக்கு தீர்வு எதுவும் இல்லைங்களா? இப்போ அவள் வேற காணலை. நீங்கள் தான் சொன்னீங்களாமா 24 மணி நேரத்தில் தகவல் வரும்னு. ஏம்மா, என் நேரப்படி உங்கள் பையனுக்கு இந்நேரத்துக்கு தகவல் வந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க, வீடு வந்துடுவாங்க. எங்கள் வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு எந்த குறையும் இருக்காது. அவனு எல்லாம் நல்லா தான் இருப்பான். ஆனால் உங்கள் மருமவளுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. போய் சனிக்கிழமை தலையோடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நவக்கிரகத்துக்கு விளக்கு போட சொல்லுங்க, பிள்ளையாருக்கு விளக்கு போட சொல்லுங்க, அருவம்புல் வச்சு. எல்லா பிரச்சனைகளும் குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? சரிங்க சாமி. அவங்க 2 பேரும் பிரியக்கூடாதுங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நம்ம கோபத்தில் 4 வார்த்தை பேசுறது வைக்கிறது தான். ஆனாலும் ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிக்கணும்னு நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வர வாரிசு வர நேரத்தில் 2 பேரும் பிரிகிறாங்கன்னு நினைக்கும் போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க சாமி. அவங்க பிரியாமல் இருக்கணும். 2 பேரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பரிகாரம் சொல்லணும். ஏண்டி, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, சம்மந்திக்காரியை வீட்டை விட்டு துரத்தணும். அப்படி இல்லையா இந்த பிள்ளைய பையனோட போய் 1 மணி நேரம் இருக்கட்டும்னு சொல்லி தனி கொடுத்தனம் வைக்கணும். இதை தவிர வேற வழி இல்லைன்ட்டாங்க. எப்படிங்க? அவங்க நம்ம வீட்டில் வந்திருக்காங்க, போங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு சொத்து ஒன்று வந்திருக்கு. அதுவும் வில்லங்க சொத்து ஒன்று வந்திருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளும். நல்லா யோசிச்சு பாருங்க. வில்லங்க சொத்தா? என்னங்க சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் வில்லங்க இருக்கிற மாதிரி எந்த சொத்தையும் நம்ம வாங்கலைங்க. இல்லைம்மா, ஏதோ ஒரு சொத்து வந்திருக்கு. அது கண்ணீரும் கம்பளியுமா வந்திருக்கு. அந்த சொத்துனால தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ இது அடிக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க கண்ணீரும் கம்பளியுமா வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க நல்லவங்க கண்ணீர் இப்போ உங்கள் குடும்பத்தை பாதிக்குது. என்ன யாருக்கிட்ட வாங்கினது என்னன்னு தெரியலையே. அடியே, உன் மருமக வீட்டில் வேற அந்த வீடு வேணும்னு சொல்லி கேட்டல்ல, அந்த வீடு கூட நம்ம வாங்கணுமே, அதுவா கூட இருக்குமா? என்னம்மா சொல்கிற? அது சீதனமாக தானே வந்துச்சு. சீதனமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் எவ்வளோ செலுசெலுப்பாக இருந்துச்சு. காசுக்கு பஞ்சம் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகளும். அதுவும் அந்த வீட்டில் அவங்களாம் இருக்க வரைக்கும் சோத்துக்கே அம்பிட்டு கஷ்டம். இப்போ அது நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம வீட்டில் இப்போ சோத்துக்கே கஷ்டமாகிற நிலமை வந்துருச்சுல்ல. இரு கேட்போம்.
சாமி, இப்போ என் மருமக கிட்ட நாங்கள் வரதட்சணையாக அவங்க வாழ்ந்த வீடை வாங்கியிருந்தோம். அதனால இது எதுவும் பிரச்சனைங்களா? அப்புறம் இம்புட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. இது இல்லாம அப்புறம் என்னத்த சொல்றது? அவங்க வாழ்ந்த வீடு, அவங்களுக்கு கூட பிறந்தவங்களா இருக்காங்களா இல்லையா? ஒரு பையன் ஒன்று, அப்புறம் 2 பிள்ளைங்க. அப்புறம் பையனுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்தை போய் நீங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தா அப்புறம் என்ன நடக்கும்? அவங்க கண்ணீர் கம்பளியுமால போயிருப்பாங்க. அப்படின்னும் போது அது அந்த கண்ணீர் இப்போ உங்களை பாதிக்குது இல்ல, உங்க குடும்பத்தை பாதிக்குது இல்ல. முதல்ல இந்த வில்லங்க சொத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கிற வழியை பாருங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. இது இருக்க இருக்க உங்க குடும்பம் தர லெவலுக்கு போயிடும். சரிங்களா? ஏன்னா நல்லவங்க சாபம் சும்மா விடாது. கடவுள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு இப்படி போச்சேன்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்களே, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை ஆட்டி வச்சிரும். நீங்க இதை கொடுக்குற வழியை பாருங்க, இல்லையா அந்த அம்மாவை வெளியே அனுப்புற வழியை பாருங்க. 2ல ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இப்போதைக்கான தீர்வு. சொல்லுவாங்கல்லம்மா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு. அந்த வீடு உங்களுக்கு இருக்க இருக்க உங்களுக்கு கஷ்டம்தான். முடிச்சுக்கங்க. இதுக்கு மேல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. என் பையனை விட அந்த சொத்து பத்து ஒன்று எனக்கு பெருசு கிடையாது. அது போனால் போயிட்டு போட்டோம். ஆனால் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதை தவிர வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லை. இது ஓகேவா? டேய், ஒழுங்கா ரெடி பண்ணு. நானும் உனக்கு 100 வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். இது மேல எனக்கே பொறுமை இல்லை சொல்லிட்டேன். இருங்கண்ணே, கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாது என்னைக்குமே. புரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம் ஒரு கிளிக் பண்றோம் அப்படின்னா கண் இமையில இருந்து ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி பண்ணணும். அதுக்கு அவங்க கண் அசைக்காமல இருக்கணும். அந்த இப்ப 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 பாருங்க, நீ பாரு. உனக்கு தான் அது அங்க இருந்து பார்த்தா தெரியும். எனக்கு எப்படி இங்க இருந்தா தெரியும்? ஓ, வேலை சொல்லியே சாவடிக்கிறானே. முதல்ல வேலை சொன்னா அழுகாத. முதல்ல அதை கத்துக்கணும்ன்ற நினப்புல இரு. எங்கிட்டோ இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கு வர நம்ம உயிர் எடுக்குது. சரிங்க, வா இந்த சைட்ல இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவா. அண்ணே, இன்னும் அதையும் முடிக்கலண்ணே. முடிச்ச வரைக்கும் போதுங்க. ஒரு லைட்டுக்கு 1 மணி நேரமாடா. இப்படி 4 பேர் போட்டோ எடுக்க வரும்போது இப்படி 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணேன்னு வையி, வர்றவன் ஓடிடுவான். இங்க வருங்க, என்னை சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. நான் பார்க்க தான் சாது, ஆனா சாது மிரண்டா காடு கொள்ளாது. டேய், முதல்ல வாடா வந்து வேலையை பாருடா. மாப்பிள்ள, ஐயோ வந்துட்டாங்களா ஆளு. இப்ப இது கூட ஃபிக்ஸ் பண்ணலையான்னு வாழ்னு கத்த போறானே இந்த ஆளு. அடே அதான், வாங்க வாங்க. ஏங்கப்பா வேலையா இருக்கீங்களோ? நாங்கள் வேலை நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? ஏய், போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. காலையில இருந்து ஒரு டீ காஃபி கூட வாங்கி கொடுக்காம வேலை வாங்குறாங்க. ஆனா வந்தவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க தானே, இல்ல டீ காஃபி அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. இவர் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கிக்கணும். ஏய், வாங்க வந்து உட்காருங்க. இல்லை தம்பி, இருக்கட்டும். எங்க வெளியே போயிட்டு வரீங்களா? அதான் அப்பா வேற வீட்டுக்கு வந்து சொன்னாரு, கல்யாணத்தை 2 நாள்லயே வைக்கணும்னு. அதான் போய் நல்ல வைக்கிறதுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வரணும்னு தான் போய் வாங்கிட்டு வந்தோம். சரி, அப்படியே உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போவோன்னு வந்தோம். ஓ, சரிங்க தம்பி. நாங்கள் இப்படி சொல்கிறோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வீட்டில் வந்து அவர் பேசினாரு, இந்த மாதிரி கல்யாணத்தை உடனே வைக்கணும் அப்படி இப்படின்னு. ஏங்கப்பா, எதுவும் பிரச்சனைங்களா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நீங்கள் ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க. நாங்கள் உங்கள் முடிவை என்றைக்கும் தப்பு சொல்லலை. ஆனால் இதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆமாங்க, திடுப்புன்னு கல்யாணம்னோடனே என் வீட்டுக்காரு அது எப்படி அவசர கல்யாணம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படி இப்படின்றாரு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருப்போம். உண்மையாக சொல்லணும்னா இந்த அவசரம் கல்யாணமே காவியாவுக்காக தான். காவியாவுக்காகவா? என்ன சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. காவியா இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் காவியாவே சொல்லக்கூடாதுன்னு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான். நீங்கள் அவர்கிட்ட எதுவும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. பின்னாடி நம்ம குடும்பத்தில் தான் அது பிரச்சனையாக இருக்கும். நான் நினச்சேன்பா, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இல்லாமல் நீங்கள் இப்படி கல்யாணத்துக்கு அவசரப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்னு சொல்லுங்கய்யா. இல்லை, காவியா விரும்பினாங்கல்ல அந்த வாசு, அவன் இவங்க விரும்பும்போது 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நம்ம பட்டெடுக்க போன அன்னைக்கு ஒவ்வொன்றா அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாமல் காவியா ரொம்ப வருத்தப்பட்டு இந்த கல்யாணமே வேண்டான்னு என்று சொன்னாங்க.
அந்த நிமிஷம் எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதான் சரி, இந்த கல்யாணம் நிற்கிறது தானே அவனோட விருப்பமாக இருக்குது. கல்யாணத்தை உடனே முடித்தோம்னா அவனோட ஆட்டம் என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க வரைக்கும் அவன் பிளாக்மெயில் பண்ணாலும் காவியா யார்ட்டையும் சொல்லாமல் அவன் ஏதோ பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? அதான் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துப்பேன். அந்த காரணத்துக்காக தான் நான் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன். அப்போ உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியுங்களா ஐயா? சச்சே, அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் சொன்னால் இருந்து இப்போ தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க, அதுக்குள்ளே வில்லங்கம் முடிச்ச குடும்பத்தில் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். அந்த காரணத்துக்காக தான் நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த பயப்படவும் பயப்படாதீங்க, சரிங்களா? நிஜமாப்பா, நீங்களா இருக்க போக இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டீங்க. ஆனால் இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியல. பொண்ணை எந்த லட்சணத்தில் வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு பெரும் பிரச்சனை பண்ணிடுவாங்க. உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. அண்ணே, கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா அவங்களுக்கு. ஏங்க நல்லா குடிங்க, வேற எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்க, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன், சரிங்களா? கூச்சப்படாதீங்க, நம்ம அண்ணன் கடை தான். ஏய், அது என் மாமியார்டா, போடா. அத்தாடி, அப்படியா? அண்ணே, பப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன், போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? அதானே, அதெல்லாம் மட்டும் தெளிவா இருப்பியே, போ.